ஹாய் நண்பர்களே, நம்ம தோட்டம் தண்ணி இல்லாமல் எப்படி காஞ்சி கிடக்குன்னு பாருங்கள். ஒரு 5-6 ரோபஸ்டா கன்று ஒரு 50 கணம் போட்டது எல்லாம் இதாகி போச்சு. இங்கன மட்டும் போட்டது தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் அப்படியே தழுத்து நிற்கும், ஒரு 5 கன்று போல். அந்த கன்றுக்கு ஊற்றுலேருந்து இறச்சி ஊற்றி பார்த்தேன், தண்ணி இல்லாமல் போயிட்டு. அடிக்கிற வெயிலும் அப்படி தானே அடிக்கி. ஆனால் என்ன ஒரு ராசினா, நம்ம அந்த ஊற்ற தோண்டினாலே வாய்க்காலில் தண்ணி வந்துடும். இப்போ இன்றைக்கி தோண்டியிருக்கேன், கொஞ்சம் தோண்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி தண்ணி இன்னும் வருதான்னு பார்ப்போம். ஆனால் நல்ல கூராப்பாக தான் இருக்குது. அங்கேயும் குற்றாலம், மணிமுத்தாறு எல்லாம் வெள்ளப்பெருக்காக தான் இருக்குது. ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கண்ணை காப்பாற்றணும்ல, அதனால் ஊற்ற தோண்டியிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். காஞ்சி போய் தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கு ரோபஸ்டா கன்று. இப்போ ஊற்ற தோண்டி கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுனேன். என்ன தான் செய்ய பாருங்கள். எல்லாம் கன்று ஊரம் வளர்ந்து அவ்வளவும் காஞ்சி தான் போகுது தண்ணி இல்லாமல். குலைக்கிற மாதிரி ஒரு 1000 வாழை அந்த பக்கம் குலைக்கிற பருவத்தில் தண்ணி இல்லாமல் வாழை பூரம் நொடிஞ்சு விழுது காற்றுக்கு. பாருங்கள், இதெல்லாம் இப்போ போட்ட கன்று தான், 3 மாத கன்று. எல்லாம் தண்ணி இல்லாமல் பழுத்து போய் கிடக்கு. ஊற்ற பாருங்கள், தோண்ட ஊற்றி இடிஞ்சு போய்கிட்டே இருக்குது. நம்ம தோன்றப்பெல்லாம் தண்ணி வந்துடும். பாருங்கள், தோண்டி போட்டிருக்கு. பார்ப்போம், ஊற்ற தோண்டினாவது மழை வருதா தண்ணி வருதான்னு பார்ப்போன்னு தோண்டியாச்சு. ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு இந்த ஊற்ற தோண்டும்போது வானத்தில் இருந்து மழை கொட்டிடும் எப்படியாவது. இன்றைக்கி காலையிலலாம் நல்ல கூராப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. பார்ப்போம் தண்ணி வருதான்னு. ஓகே நண்பர்களே.